வணக்கம் மனு. தமிழகத்திலிருந்து கடலுக்கு மீன் பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்களை இலங்கை கடற்படை தொடர்ச்சியாக கைது செய்து வருகிறது. கடந்த காலங்களில் அதிகமாக விசைப்படகு மீனவர்களையும் விசைப்படகையும் பறிமுதல் செய்து வந்த இலங்கை கடற்படை சமீப காலங்களாக நாட்டுப்படகு மீனவர்களையும் கைது செய்யும் நடவடிக்கையை தீவிரம் காட்டி வருகின்றது. குறிப்பாக எல்லை தாண்டி மீன்பிடிக்க வருவதாக கூறி நாட்டுப்படகு மீனவர்களை தொடர்ச்சியாக கைது செய்து வரும் இலங்கை கடற்படை 8ஆம் தேதி 35 மீனவர்களையும் 4 நாட்டுப்படகையும் பறிமுதல் செய்தது. தற்போது இந்த 35 மீனவர்கள் இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் நேற்று மீனவர்கள் அவசர கூட்டம் ஒன்றை கூட்டினார்கள். அந்த கூட்டத்தின் அடிப்படையில் உடனடியாக இலங்கை சிறையில் உள்ள 35 மீனவர்களையும் 4 படகுகளையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி இன்று முதல் கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் இன்று முதல் கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டமானது தொடங்கியுள்ளது. இந்த வேலைநிறுத்த போராட்டத்தால் சுமார் 500க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகுகள் பாம்பன் துறைமுகத்தில் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் 10,000க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் மற்றும் மீன்பிடி தொழில் சார்ந்தவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நாட்டுப்படகு மீனவர்களை பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பின்பு 7ஆம் தேதி இலங்கை நீதிமன்றம் விடுதலை செய்த நிலையில் மறுநாளே இந்த 35 மீனவர்களை 4 படகுகளிடம் விடுதலை பெற்று தற்போது வாரியாபுலா சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளது. மிகப்பெரிய பதட்டத்தை அந்த பகுதியில் ஏற்படுத்தியிருந்தது. உடனடியாக மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு இந்த மீனவர்களை விடுதலை செய்யவும் படகுகளை நிபந்தனையின்றி விடுதலை செய்யவும் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக தமிழக அரசியல் கட்சிகள் மற்றும் தமிழக அரசு சார்பில் மத்திய அமைச்சர்களை வெளியுறவுத்துறை அமைச்சர்களை தொடர்ச்சியாக சந்தித்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பக்கம் சந்திப்பானது நடைபெற்று வருகிறது, மறுபக்கம் கைது நடவடிக்கையை இலங்கை கடற்படை தீவிரம் காட்டி வருகின்றது. உடனடியாக இரு நாட்டு அமைச்சரவைகளும் சுமூக உறவை மேம்படுத்திட பேச்சுவார்த்தை நடத்திட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. மகேஸ்வரன், மீனவர்களின் இந்த திடீர் வேலை நிறுத்தத்தால் எவ்வளவு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது? இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்? கண்டிப்பாக பானு, தடைகாலம் முடிந்து மீன்பிடிக்கல் சென்ற விசைப்படகு மீனவர்களை தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை கைது செய்யப்பட்டு வந்ததால் அந்நிய செலாவணி ஈட்டி தரக்கூடிய இந்த மீன்பிடி தொழிலானது ராமேஸ்வரம் பகுதியில் நலிவடைந்தே வருகின்றது. இந்த நிலையில் தற்போது நாட்டுப்படகு மீனவர்களையும் இலங்கை கடற்படை கைது செய்து வருவதால் பல கோடி ரூபாய் அந்நிய செலாவணியானது பாதிப்பு ஏற்பட்டு வருகின்றது. மீன்பிடி தடை காலங்களில் சில வருவாய் இழப்புகள், அதே போல் இயற்கை சீற்றங்களால் வருவாய் இழப்புகள் என்று தொடர்ச்சியாக இந்த வருடம் மட்டும் பல கோடி ரூபாய் அந்நிய செலாவணி பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரங்களில் நாட்டுப்படகு மீனவர்களும் விசைப்படகு மீனவர்களும் தொடர்ச்சியாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். அதன் பின்பு வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து ஒரு சுமூக பேச்சுவார்த்தை நடத்தி மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றார்கள். அதே போல் ஏற்கனவே சிறைப்பிடிக்கப்பட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டதன் காரணமாக பாம்பன் நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற போதுதான் இது தற்போது 35 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. இதனால் 10,000க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகு மீனவர்களும் அதேபோல் மீன்பிடி தொழில் சார்ந்தவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். பல கோடி ரூபாய் அந்நிய செலாவணி தொடர்ச்சியாக இந்தியாவிற்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் மத்திய அரசும் மாநில அரசும் முழுமையாக இந்த விஷயத்தில் தலையிட்டு இலங்கை அரசுடன் சுமூக பேச்சுவார்த்தை நடத்திட வேண்டும். அதே போல் இரு நாட்டு மீனவர்களும் ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்திட தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த பேச்சுவார்த்தையும் முன்னெடுக்க வேண்டும் என்று தற்போது கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்தால் மட்டுமே கடந்த காலங்களில் இந்திய அரசுக்கு பல கோடி ரூபாய் அந்நிய செலாவணி ஈட்டி தந்த இந்த மீன்பிடி தொழில் மூலம் மீண்டும் வருவாய் ஏற்படும், இல்லைன்னா வருவாய் இழப்பானது தொடர்ந்து ஏற்படும். விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.